வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026ல நாம இன்னும் நிறைய வாசிக்கணும். நற்றினை முடிக்கணும். அப்புறம் அடுத்தது ஏதாவது ஒரு நல்ல இலக்கியம் எடுக்கணும். பார்க்கலாம். காலம் நமக்கு அருள் புரியட்டும். இன்னைக்கு நம்ம 210வது பாட்டுல இருக்கோம். ரொம்ப அழகான பாட்டு. மருதம், அடுத்தது நெய்தல், 3வது பாலை. இந்த 3 பாடலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மருதம், நெய்தல், பாலை 3 வேற வேற திணைகள். ரொம்ப நல்ல அழகான பாடல்கள் இதுல இருக்கு. அது முதல்ல இப்ப பார்க்க போற பாட்டு ரொம்ப அழகு. வந்து தோழி தோழி தலைமகனிடம் போய் சொல்றா. கிட்டத்தட்ட ஒரு அறிவுரை சொல்ற மாதிரியான ஒரு பாடல் இது. நீ நினைக்கிறது போல செல்வம் என்பதோ அதிகாரம் என்பதோ அது கிடையாது. மாறாக தன்னை நாடி வருபவர்களை, தன்னிடம் அடைக்கலமாக இருப்பவர்களை, அவர்களுக்கு எந்த துன்பமும் வராமல் அவர்களை காப்பாற்றுவதுதான் உண்மையான செல்வம். அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப நான் என்ன அர்த்தம்னா, அவன் களவு காலத்தை நீட்டி கொடுத்து கொண்டே போகிறான். தலைவி துன்பப்படுகிறாள். அவளை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பாடல் தான். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவுரை வந்து தலைவன், தலைவி, தோழி இதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட ரொம்ப சிறப்பான ஒரு அறிவுரையா இருக்கு. நற்றினையில நிறைய அந்த மாதிரி நடுவுல வர்றத நம்ம பார்க்க முடியுது. குறுந்தொகையில அவ்வளவு இல்ல. நற்றினையில இந்த மாதிரி ஒரு ஒரு சேயிங் மாதிரி, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சில அறிவுரைகள் வர்றத நம்ம முன்னாடி பல பாடல்களையும் பார்த்திருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இது. மிளைக்கிழான் நல்வேட்டனார் அவர் எழுதிய பாடல். அரிகால் மாறிய கண் அகல் வயல் மறுகால் உழுத ஈரச் செருவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊற. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே. உண்மையான செல்வம் எது என்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். முதல்ல வரக்கூடிய 4 வரி அவன் ஊரை பற்றிய வர்ணனை. அரிகால் மாறிய கண் அகல் வயல், அகன்ற வயல், கண் அழகான இடப்பரப்பை உடைய. அரிகால் மாறி, அரிகால்னா அறுவடை முடிஞ்சிருச்சு, வயல்ல அறுவடை முடிந்து அப்படியே விடப்பட்டிருக்கக்கூடிய வயல் அடுத்த உழவுக்காக உழுதுருக்காங்க. இப்போ முதல்ல இது அறுவடை செஞ்சு அடுத்த உழவுக்கு போறதுக்கு முன்னாடி அதை உழுது ஈரமா வச்சிருக்காங்க. மறுகால் உழுத ஈரச்செருவின், மறுகால் உழுவதற்காக ஈரமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செருனா வயல். அதுல வித்தோடு சென்ற வட்டி, வட்டினா அந்த ரவுண்டா இருக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, விதைப்பட்டின்னு சொல்லுவாங்களே, வட்டி, வட்டில் அப்படிங்கிறது நம்ம இன்னும் கூட பேச்சு வழக்குல இருக்குதான். அந்த வட்டில விதை நெல்லை எடுத்துட்டு போறாங்க. விதை நெல்லை போட்டு எடுத்துட்டு போறாங்க விதைக்கிறதுக்காக, அதாவது நாத்து நடுறதுக்காக இருக்கலாம். பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊற. யானர்னா புது வருவாய். புது வருவாய்னா தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில வருவாய் கொண்டே இருப்பது. வருவாய்னா அறுவடை செய்யறது, கிழங்கு எடுக்கிறது, மீன் எடுக்கிறது, அப்படி ஏதாவது ஒரு புதுசா கிடைச்சிட்டே இருக்கும். அது அவங்க இப்போ பொருளை பணம் அப்படிங்கறத அவங்க வருவாய்ன்னு சொல்றது இல்ல, பொருள் கிடைக்கிறது. இப்ப நெய்தலா இருந்தா மீன்கள் நிறைய கிடைக்கிறது, புது வருவாய். மருதத்திணையில நிறைய ஏதாவது கிழங்கு படு பொருட்கள், வயல் படு பொருட்கள் கிடைக்கிறது, புது வருவாய். அப்போ இங்கே அது போல விதை நெல்லை போட்டு எடுத்துக்கொண்டு சென்ற வட்டில் அவர்கள் பல்பல மீன்களை எடுத்துக்கொண்டு வீடு திரும்புகிறார்கள். அந்த வயல்வெளியில், நீர் நிறைந்த வயல்வெளிகள்ல வேறு வேறு வகையான மீன்கள் கிடைக்கிறது. அது வயல்வெளிகள்ல மீன்கள் எப்படி உகழுது அப்படிங்கறத நம்ம நிறைய பாடல்களை பார்த்திருக்கோம். அப்போ அந்த வட்டில் விதை நெல்லோடு வந்த வட்டி வீட்டுக்கு போகும்போது பல வகையான மீன்களோடு வீடு திரும்புகிறது. அப்படிப்பட்ட புது வருவாயை உடைய ஊரை சேர்ந்த தலைவனே, நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும். நெடிய மொழிதல் அப்படின்னா இங்க அரசனுக்கு முன்னாடி பேசுவதற்கான வாய்ப்புகளை பெறுவது அப்படின்னு உரையாசிரியர்கள் எழுதுறாங்க. அரசரிடம் மாராயம் பெறுதலும். அரசரிடம் மாராயம் பெறுதலும்னா எல்லாரும் போய் அரசனிடம் பேசிட முடியாது இல்லையா. அவர்களுக்கென்று அவன் ஒரு தனி இடம் வச்சிருப்பான். இப்ப நம்ம நிறைய வரலாற்று அந்த மாதிரி புத்தகங்கள்ல படிச்சிருக்கலாம். ஒரு ஒரு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு குழுக்கும் ஒரு தனிப்பட்ட இடம்னு ஒன்று உண்டு. அவங்க இங்கதான் உட்காரணும், இங்கதான் பேசணும், இவ்வளவுதான் அவங்க இவ்வளவுதான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வரைமுறைகள்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. அது போல இவன் என்ன சொல்றான்னா, அரசரிடம் சென்று அப்படி மாராயம் பேசுதல், அரசனோடு சென்று பேசக்கூடிய அந்த உரிமைகள், அல்லது அவர் முன்பு விரைந்த செலவினையுடைய தேர், யானை, குதிரை இதெல்லாம் வச்சுட்டு அது மேல ஏர்ந்து ஊர்ந்து போறது, இதெல்லாம் நீ செல்வம் அப்படின்னு நினைக்கிற. அவர் இதெல்லாம் செல்வம் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் உன்னுடைய முன்வினை பயன். அந்த பயனின் காரணமாக அவை உனக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நீயா சேர்த்த சொத்து கிடையாது, அது உனக்கு முன்வினையினால உனக்கு கிடைத்த பயன். அது உண்மையான செல்வம் என்றால் எது அப்படின்னு கேட்ப அப்படின்னா, செல்வம், சான்றோர்கள் செல்வம் என்று எதை போற்றுகிறார்கள் என்றால், தம்மை யார் அடைக்கலமாக அடைகிறார்களோ அவர்களுடைய துன்பத்தை போக்குவதுதான் உண்மையான செல்வம்.
அதுதான் கைவிட்டு நீங்கும் தன்மையில்லாத அந்த அவர்களை போற்றுவது அப்படிங்கிறது தான். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின். அவர்கள் புன்கண் அப்படின்னா அவர்களுக்கு துன்பம், தம்மை சேர்ந்தோருக்கு துன்பம் நேராத வண்ணம் அவர்களை காக்கக்கூடிய பண்பு இருக்கிறது அல்லவா, அதுதான் உண்மையான செல்வம் அப்படின்னு சான்றோர் சொல்கிறார்கள். மாறாக இப்படி குதிரை யானை மேல எழுந்து ஊறுவதோ அல்லது அரசனிடம் பேசுவதற்கான தகுதியை பெறுவதோ இதெல்லாம் செல்வமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நீ சேர்த்தது இல்ல, அதெல்லாம் உன்னுடைய முன்வினை பயனால உனக்கு கொடுக்கப்பட்டவை, அது உனக்கு பாத்தியதே கிடையாது. ஆனால் நீ இப்படி நடந்து கொண்டால் அதுதான் உன்னை செல்வமுடையவனாக்க செய்யும். செல்வம்னா இங்க பணம் பொருளால் அல்ல, குணத்தினால வரக்கூடிய செல்வம். ஆனா நீ இப்போ அவளை துன்புறச் செய்து விட்டு நீ பாட்டுக்கு வர போற, இது எப்படி சரியா இருக்க முடியும்? சான்றோர்களே என்ன சொல்லியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி, அவளுக்கு கிட்டத்தட்ட களவு காலத்தை நீட்டிக்காதே, விரைந்து அவளை மனம் செய்து கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி அவள் துன்பப்படுகிறாள். நீ சான்றோன் என்றால் அல்லது செல்வம் சான்றோர் சொல்லக்கூடிய செல்வம் உடையவன் என்றால் நீ அவளை விரைந்து மனம் புரிந்து கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. தலைவன் தலைவியை பிரிந்து பரத்தியரை, இங்க அதே மாதிரிதான் பிரிவுதான். இங்க சினம் தனியாத தலைவன் தோழியை அணுகினான். இங்க பரத்தையின் காரணமாக பிரிவு, அதை சொல்றாங்க. இங்க களவு காலம் இல்ல, பரத்தையின் காரணமாக பிரிவு. பரத்தையின் காரணமாக பிரிந்து போயிட்டு வர தலைவனை பார்த்து தோழி சொல்றா, அவளை பாதுகாக்காம நீ இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. நீ எவ்வளவு பெரிய செல்வம் உடையவனாலும் இருக்கலாம், தலைவன் நல்ல ஊர்ல இருக்கக்கூடியதான் புது வருவாயை உடைய ஊரணி அப்படிங்கிறா. நம்ம பல பாடல்களை பார்த்திருக்கோம். சொல்லப்படக்கூடிய ஓமை தலைவனுடைய குணத்தை பொருந்தியதாக இருக்கும். இப்போ நெல் வயல் அறுவடை பண்ணியாச்சு, விதைக்க போறாங்க, அந்த வட்டில நீ மீனை கொண்டு வர அப்படின்னா நெல் என்பது தலைவியை குறிக்கும், மீன் என்பது பரத்தையரை குறிக்கும். அதுல எது வேணாலும் போடலாம் அப்படின்ற, யூஸ்வலா அந்த வட்டில மீன் போட மாட்டாங்க இல்லையா. பெரும்பாலும் ஒரு காய்கறிகளை சமைக்கிறவர்களும் நான்வெஜ் சமைக்கிறவங்களும் ஒரே பாத்திரத்தை ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தாதது கூட நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வட்டிலில் மீனை கொண்டு வருவது என்பது இயல்பல்ல. இப்போ நீ அந்த வட்டில விதை நெல்லையும் போடுவ, பரத்தையும் இப்ப தலைவியும் ஒன்னாவே வைப்பியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கூட அவ எழுப்புறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த விதை நெல் போடுற வட்டில மீனையும் போட்டு எடுத்துட்டு வர ஊரை சேர்ந்தவனே அப்படின்னு சொன்னா ரெண்டையும் ஒரே மாதிரி தானே நீ பாவிக்கிற இல்லையா, அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு இல்லைங்கிற மாதிரி நீ நினைக்கிற. ஆனால் அது செல்வம் அல்ல அப்படின்னு சொல்வதை போல தோழியினுடைய கூற்றாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான பாட்டு. அரிகால் மாறிய கண் அகல் வயல் மறுகால் உழுத ஈரச் செருவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊர நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே. அதுதான் உண்மையான செல்வம் என்பதை சான்றோர் சொல்லியிருக்கிறார்கள், நீயும் அதை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, ஓகேவா? அடுத்த பாட்டு பார்க்கலாம். நெய்தல் திணைது கோட்டியூர் நல்லந்தையார் எழுதியது. இங்க களவு காலத்தில் தலைவன் வரவு நீட்டித்து வந்து கொண்டே இருக்கிறான், வரவு நீட்டித்து களவு காலத்திலேயே இருக்கிறான். இப்ப அவனால் துன்பம் நேர்ந்தது என்பதை யாரிடம் சொல்வது? இப்ப இதே கற்பு காலத்துல இருந்தால் தன்னுடைய கணவனாக ஆன பிறகு உரிமையோட எல்லார்ட்டையும் சொல்லலாம், இவன் இந்த மாதிரி பண்றான் அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்ப களவு, அவன் வரது போறது யாருக்கும் தெரியாது, அவன் இப்படி என்னை துறந்து போய்விட்டான் என்பதை யாரிடம் சொல்ல முடியும்? இது எப்படி, அதாவது ரெண்டு கட்டான நிலைமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் வரவும் இல்லை, இதை யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, திருடனுக்கு தேல் கொட்டி நிலைமை மாதிரிதான். அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு அழகான ஓமையோட இந்த பாட்டை விளக்குது. ஒரு அந்த கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய குருகுகள், இறை தேடி வரக்கூடிய குருகுகள் அப்படி கீழே தரையில இருந்து வேகமா பறக்கும் போது பயந்து போய் இந்த சுறா மீன் அந்த இது இருக்கிற இரவு அப்படின்னா இரா உடங்குதலை உடைய இரா பயந்து ஓடுது. ஆனா பக்கத்துல அப்படி ஒதுங்கி போகும்போது அந்த தாழையினுடைய மடல் கீழே அப்படியே படிஞ்சிருக்கு, கடற்கரையினுடைய ஓரமா தாரையினுடைய மடல் அப்படி படிஞ்சிருக்கு. அதை பார்த்து ஏற்கனவே அந்த குருகனுடைய கால் தான் போல இருக்குது என்று சொல்லி மீண்டும் அது அச்சப்படுகிறது. சோ இந்த ஓமையை சொல்லிட்டு, இப்படிப்பட்ட நெய்தல் இல்லத்தை நெய்தல் இல்லத்துல இருக்கிற நான், இவன் என்னை இப்படி துன்பப்படுத்துகிறான் என்பதை யாரிடம் சொல்வது? ரெண்டு பக்கமும் எப்படி இரவு பயப்படுகிறதோ அது போலதான் என்னுடைய நிலைமையும் இருக்கு. தலைவனுக்காகவும் பயமா இருக்கு, ஊராரிடம் என்ன சொல்லுவார்களோ வீட்டுல எப்படி சொல்றது அப்படிங்கிறது பயமா இருக்கு அப்படிங்கிறத இந்த பாட்டுல தலைவி சொல்றா. வரைவு நீட ஒருதலை ஆற்றாளாம் என்ற தோழி சிறைப்புறமாக தன்னுள்ளே சொல்லி, அதாவது தலைவினுடைய நிலைமையை பார்த்துட்டு தோழி தனக்குள்ளேயே சொல்லிக்கிறார். யார்கிட்ட போய் சொல்றது இது அப்படி தெரியலையே அப்படின்னு. அதான் இந்த பாட்டு. யாருக்கு நொந்து உரைக்கோ யானை, யார்கிட்ட போய்
இதை நொந்து ஐயோ இப்படி இருக்கே என்பது யார்கிட்ட போய் சொல்றது? யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஊர்க்கடல் ஓதம் சென்ற உப்புடை செருவில். செரு இங்க பாருங்க, இங்கேயும் செருதான். அங்க மருத நிலத்துல செரு என்பது வயல்வெளியை குறிக்கும். இங்க கடற்கரையில செரு என்பது உப்பு விளைவிக்கக்கூடிய உப்பளங்கள் இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கும். அப்போ உப்பும் விளைவிக்கக்கூடியதுதான். சோ அது கடலை ஒட்டிய வயல், இது கடலாலான வயல் அப்படி எடுத்துக்கலாம். கொடுங்கழி மருங்கின் இறைவேட்டு எழுந்த கருங்கால் குருகின் கோள் உய்ந்து போகிய முடங்கு புற இரவின் மோவாய் ஏற்றை எரிதிரை தொகுத்த எக்கர் நெடுங்கோட்டு துரு கடற்தலைய தோடு பொதி தாழை வண்டுபடுவான் போது வெறுவும் துறைக்கெழு கொண்கன் துறந்தனன் எனவே. இப்படிப்பட்ட துறையை சேர்ந்த கொண்கன் தலைவன் எங்களை துறந்து விட்டான் என்பதை யாருக்கு நொந்து உரைக்கோம் யானை. அப்படி கடைசி வரியோட முதல் வரியை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு புரியும். யாருக்கு நொந்து உரைக்கோ யானை. ஊர்க்கடல் ஓதம். ஓதம் அப்படின்னா தண்ணீர். ஓதம் நம்ம இன்னும் பேச்சு வழக்குல இருக்கு. வீட்டுல வந்து ஓதம் பரவுதுன்னு சொல்லுவாங்க. நல்ல மழை பெஞ்ச உடனே செவுத்துல எல்லாம் அப்படியே ஈரமா இருக்கும். செவரு தரையெல்லாம் அப்படியே ஈரமா இருக்கும். தண்ணி உள்ள வந்திருக்காது. ஆனா மழையினுடைய ஈரம் வந்து அப்படியே செவரு தரையில எல்லாம் அப்படியே படிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் ஓதம்னு பேரு. ஓதம் பரவி இருக்கு, செவுத்துல ஓதம் இருக்கு அப்படின்வாங்க. அதாவது கடல் அலை வரல, கடல் அலையினுடைய ஈரம் அப்படியே பரவி இருக்கிறது. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? நம்ம கடற்கரையில பார்த்திருக்கலாம். அதை அலை வந்து பரவிட்டு இப்படி வெளியில அப்படி போகும்போது அதனுடைய அந்த நீர் மட்டும், அந்த ஈரம் மட்டும் அப்படியே இருக்கும். சோ அந்த ஓதம் சென்ற உப்புடை செருவில், உப்பு விளையக்கூடிய அந்த செரு, அந்த கடலை ஒட்டிய அந்த உப்பள வயல்கள்ல கொடுங்கழி மருங்கின் இறைவேட்டு எழுந்த, இந்த கொடுங்கழி வளைந்த அந்த கழி, துறைமுகத்தில் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கழிகள்ல இறை வேட்டு எழுந்த, அங்க இருக்கக்கூடிய கருங்கால் குருகுகள் தங்களுக்குரிய இரையை தேர்ந்தெடுப்பதற்காக அவை அங்கே உட்கார்ந்து பறந்துகிட்டு இருக்கு. அப்படி அது உட்கார்ந்து பறக்கும் போது அதனுடைய காலில் அடிபடக்கூடிய முடங்குப்புற இரவின் மோவாய் ஏற்றை. முடங்குப்புறம், முடங்குனா வளைந்த புறத்தை உடைய, முதுகு புறத்தை உடைய, வளைஞ்சு இறால் வளைஞ்சுதான் இருக்கும் இல்லையா? மோவாய் ஏற்றை, அதனுடைய இறாலினுடைய ஏறு ஆணிரா. ஆணிரால் முடங்குப்புற இரவின் மோவாய் ஏற்றை, தூக்கி அப்படி முகத்தை உடைய, மோவாய்னா அந்த தூக்கிய முகத்தை உடைய, வளைந்த முதுகை உடைய இறாலினுடைய ஆண் இறால். எரிதிரை தொகுத்து, அது பயந்து ஓடி, இப்ப இந்த குறுகு போயிடுச்சு, ஆனா இது பயந்து வேற இடம் ஒதுங்குது. அப்படி ஒதுங்கி போய் இருக்கிற இடத்துல மணல் தொகுத்து, அந்த கடல் அலை அடித்து வந்து தொகுக்கப்பட்ட மணல் மேடுகள்ல தாழை மடல்கள் மலர்ந்திருக்கின்றன. அந்த மடலினுடைய பூக்கள் விரிந்து இப்படி கீழே இப்படி படுத்திருக்கு. இந்த வெண்மையான அதனுடைய தோடு இப்படி படுத்திருக்கு. அது சட்டுன்னு பாக்குறதுக்கு அது வந்து ஒரு வெண் குறுகு போலவே இருக்கு. அடடா, அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்து இன்னொரு குறுகிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி அது பயந்து இன்னும் ஒதுங்குதான் அந்த இறால். எரிதிரை தொகுத்த எக்கர், எக்கர்னா மணல் மேடு, நெடுங்கோட்டு துருக்கடல் தலைய தோடு பொதி தாழை, தோட்டில் இருந்து, தோடுன்னா அப்படி மூடி இருக்கிற அந்த தாழையினுடைய தோடுல இருந்து அப்படி வெளியில ஒரே ஒரு மடல் விரிஞ்சு வெளியில அப்படி விழுது. வண்டுபடு வான் போது, வண்டுகள் மொய்க்கக்கூடிய அழகான அதனுடைய அந்த போது முற்றில இருந்து ஒரு இது விழுந்து இப்படி கீழே அப்படி விழுந்திருக்கு. வெண்மையாக இருக்கிறது, வெண்மை நிறமாக இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு மீண்டும் ஒரு குறுகுதான் வந்துருச்சுன்னு நினைச்சு அந்த இறால், அந்த ஆணிரால் அச்சப்படுகிறது. இப்படிப்பட்ட துறையை சேர்ந்தவன் எங்களை ஏமாற்றி விட்டான். துறைக்கெழு கொண்கன் துறந்தனன் எனவே. இப்படிப்பட்ட துறையை சேர்ந்தவனாகிய கொண்கனாகிய தலைவன் எங்களை துறந்து விட்டான் என்பதை யாரிடம் சொல்லி நாங்கள் வருத்தப்படுவோம்? எப்படி இறால் வந்து ரெண்டு பக்கமும் வருத்தப்படுகிறதோ, குறுகு என்று நினைத்து இரண்டு பக்கமும் அச்சப்படுகிறதோ, அதே போல எங்களுடைய நிலைமை இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. தலைவனும் வரல, யாருக்கும் சொல்லவும் முடியாது அப்படிங்கிறது போல ஒரு நிலைமையில கொண்டு வந்து எங்களை அவன் நிறுத்தி விட்டானே, யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி தலைவனுடைய துன்ப நிலையை பார்த்து தோழி தனக்குள்ள சொல்லிக் கொள்வதை போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. யாருக்கு நொந்து உரைக்கோ யானை. ஊர்க்கடல் ஓதம் சென்ற உப்புடை செருவில் கொடுங்கழி மருங்கின் இறைவேட்டு எழுந்த கருங்கால் குருகின் கோள் உய்ந்து போகிய முடங்குபுற இரவின் மோபாய் ஏற்றை எரிதிரை தொகுத்த எக்கர் நெடுங்கோட்டு துருக்கடல் தலைய தோடு போதி தாழை வண்டுபடு வான் போது வெறுவும் துறைக்கெழு கொண்கன் துறந்தனன் எனவே. கோட்டியூர் நல்லந்தையார் எழுதிய பாடல், நெய்தல் திணை பாடல். சரி, அடுத்தது பாலை. தலைவன் பொருள்வயில் பிரிந்து போயிருக்கிறான். ஆனா இங்க வந்து தலைவி குழந்தையோடு இருக்கிறாள். ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அவள் வருத்தப்படும் போதெல்லாம் அந்த குழந்தை அவளை பார்த்து அழுது, அவ வந்து இன்னும் தலைவன் திரும்ப வரலையே என்று சொல்லி நினைத்து உடல் ஏங்கி அழுகிறாள். அவளுடைய உடல்ல மாறுபாடுகள்லாம் வந்துருச்சு, இழைச்சு போயிட்டா. அந்த குழந்தை அதை பார்த்து அழுது, அந்த குழந்தை அதை பார்த்து அழுத உடனே அவளுக்கு மனசு சமாதானம் ஆகுது. உடனே அந்த குழந்தையை அவள்
அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் தலைவன் இன்னும் சீக்கிரம் திரும்பி வரலையே அப்படிங்கிற ஏக்கம் அவளுக்கு வருது. அந்த குழந்தையை அணைத்துக் கொண்டு அவள் சமாதானம் அடைகிறாள். அப்படிங்கிறதுதான் இந்த பாட்டு. பாலைத்திணையே சொல்றாலும் கூட வேற ஒரு வித்தியாசமான காட்சி இந்த பாட்டு காட்டுது. அப்புறம் இந்த பாலைத்திணையினுடைய அந்த அவன் சென்ற வழி எப்படி இருந்தது அப்படிங்கிற வர்ணனை இங்க வருகிறது. பார்வை வேட்டுவன் படுவலை வெறீ நெடுங்கால் கணந்துள் அம்புலம்பு கொள் தெள்விழி சுரம் செல் கோடியர் கதுமென இசைக்கும் நரம்பொடு கொள்ளும் அத்தத்து ஆங்கன் கடுங்குரல் பம்பை கதனாய் வடுவர் நெடும் பெரும் குன்றம் நீந்தி நம்பையின் வந்தனர் வாழி தோழி. அவன் வந்த வழியே சொல்றது. தலைவன் எப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் கடந்து நம்மிடம் வருவான் அல்லது வந்து விட்டான் அப்படின்னு சொல்லுது. கையதை செம்பொன் கழல் தொடி நோக்கி மாமகன் கவவுக்கொள் இன்குரல் கேட்டொரும் அவவுக்கொள் மனத்தேம் ஆகிய நமக்கே. குழந்தை நம்மை பார்த்து அழும்போதெல்லாம் அவனை வாரி அணைத்துக் கொண்டு ஆறுதல் தேடிய நம்முடைய மனம் மகிழும்படியாக தலைவன் வந்து விட்டான். அவன் வந்த வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறதா முதல்ல வரக்கூடிய 6 வரி. பார்வை வேட்டுவன் படுவலை வெறி. பார்வையாலேயே எங்கு பறவைகள் இருக்கின்றன, எதை எந்த இரையை பிடிக்கலாம் என்று சொல்லி பார்த்து வலையை வீசக்கூடியவனாகிய வேட்டுவன் அந்த வலையை விரிக்க போகும்போது நெடுங்கால் கணந்துள் அம்புலம்பு கொள் தெள்விழி. கடம்புள் அப்படிங்கிறது ஒரு பறவை. அந்த பறவை ஆனா இந்த உரையாசிரியர் என்ன கொடுக்குறாங்கன்னா அது ஒரு நீழ்வாழ் பறவை. காட்டுல இருக்காது அது, அது நீர்வாழ் பறவை. ஆனா காட்டுல இருப்பதாக சொல்லி காட்டில் இருந்து வேட்டுவனுக்காக குரல் கொடுப்பதாக சொன்னது திணை மயக்கம். ஏன்னா ஒரு பொருள் இருக்கக்கூடிய ஒரு திணையில இருக்கக்கூடிய பொருளை இன்னொரு திணையில பெரும்பாலும் சொல்றது இல்லை. அந்த திணைக்குரிய பொருள்களை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா இங்கே இந்த கணந்துள் பறவை அப்படிங்கிறது நீர்வாழ் பறவை. அது நெய்தல் நிலத்துல சொல்லப்பட வேண்டியது. ஆனா இங்க பாலை ஒரே நிமிஷம். ஆக்சுவலி கணந்தூள் ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு அது கணந்தூள்ல இப்ப செம்மூக்கு ஆள்காட்டி பறவைன்னு சொல்றோம். செம்மூக்கு ஆள்காட்டி நீர்நிலை பக்கத்துல இருக்குங்க. இது மஞ்சள் மூக்கு ஆள்காட்டி இந்த மாதிரி பாலை நிலம் தான் அதனோட இடம். சோ 2-3 வகை இருக்கு. 2-3 வகை இருக்குங்க. செம்மூக்கு ஆள்காட்டி இப்ப அது ஆள்காட்டின்னு சொல்றோம். செம்மூக்கு ஆள்காட்டி நீர்நிலை பக்கம் இருக்கு. மஞ்சள் மூக்கு ஆள்காட்டி இந்த பகுதியில தான் இருக்கும். ட்ரை கிராஸ் தான் அதனோட ஹேபிட். ஆமா 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 ஆமா. ஓகே. அப்ப இந்த பறவையை காட்டுங்க, திரும்பி ஒரு தடவை பாத்துருவோம். இது பாலை நில பறவை இல்லையா? இப்ப நீங்க படம் போட்டிருந்தீங்கல்ல, இது மஞ்சள் மூக்கு. இது ட்ரை கிராஸ்லேண்ட்ல தான் இருக்குங்க. பாலை பகுதி மாதிரி இருக்கிற இடத்துலதான் இது இருக்கும். பரவாயில்ல பாருங்க. ஏன்னா உரையாசிரியர்கள் அப்படி இல்ல கரெக்ட் இருக்கலாம். அது கணந்தூள் 2 வகை இருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா 2-3 வகை இருக்குங்க. இந்த 2 வகை ரொம்ப முக்கியம். நம்ம அடிக்கடி பாக்குறதா. ஒண்ணு நீர் பகுதி பக்கம் இருக்கும், இன்னொன்னு வறண்ட பகுதியில இருக்கும். அதனால இது எப்பவுமே குழப்பற இதுதான். ஓகே. அதுதான் உரை. அப்ப பாருங்க, உரை எழுதுறது சாதாரண வேலை இல்ல. உரை எழுதும் போது வேற பல துறை பல விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆமா ஆமா. இல்லைன்னா போற போக்குல அப்படியே எழுதிட்டு போயிட முடியாது. என்ன, தேங்க்யூ. ரொம்ப நல்ல ஒரு விளக்கம் இது. அதுதான் சொல்ற. நெடுங்கா கணந்துள் அம்புலம்பு கொள் தெள்விழி. அது மற்றவர்களை இந்த ஆள்காட்டி, நீங்க சொன்ன மாதிரி பேர்லயே தெரியுது. ஆள்காட்டி பறவை உடனே கத்தி குரல் எழுப்பி அடுத்தவர்களை உஷார்படுத்தும். இங்க இருக்கு, இப்படி இருக்கு, வராதிங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த குரல் எப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய தெள்ளிய விழி, அதனுடைய தெள்ளிய குரலானது அந்த பக்கம் நடந்து போகக்கூடிய, அந்த சுரம் வழியாக நடந்து போகக்கூடிய, அந்த பாலை நிலத்தின் வழியாக போகக்கூடிய யாழ் இதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய கோடியர்கள் என்பவர்கள் இசைக்கருவிகளை இசைக்கக்கூடியவர்கள். சுரம் செல் கோடியர் கதுமென இசைக்கும். அவர்கள் அந்த வழிநடையில போகும்போது தங்களுக்கு வருத்தம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாடிக்கிட்டே போவாங்க. அப்ப அவங்க யாழ், நம்ம மலைப்படுகடாமல் நிறைய பார்த்திருக்கோம். அந்த கோடியர்கள் நரம்போடு கொள்ளும் அத்தத்து, அவர்கள் இசைக்கக்கூடிய யாழினுடைய நரம்பு இசையை போலவே இந்த ஆள்காட்டி ஆகிய கணந்துள் பறவையினுடைய குரலும் ஒலிக்கும். 2 ஒரே மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கு. இது தெள்விழி சுரம் செல் கோடியர் கதுமென இசைக்கும் நரம்போடு கொள்ளும் அத்தத்து ஆங்கன். அந்த வழியில இந்த மாதிரி ஆள்காட்டி பறவையினுடைய குரலும் கோடியர்களுடைய யாழ் இசைக்கும் ஒரே போல ஒலிக்கக்கூடிய அந்த வழியில வடுகர்கள் போவாங்க. வடுகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுடைய கைகள், வடுகர்கள் தெலுங்கு நிலம் பேசக்கூடிய நிலத்தில் வாழ்பவர்கள். இன்றைக்கு நம்ம தமிழக அரசியல் நிறைய வந்தேரி வடுகர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் உழவுறது நம்ம பாக்குறோம்.
வடுகர்கள்னா இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு அந்த பக்கத்துல மலைப்பகுதியில் இருந்து வந்தவர்கள், தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறது அரசியல் புலத்துல பேசப்படுகிறது. இந்த வடுகருங்கிறது இந்த பாட்டு குறிக்குது. அவர்கள் வெங்கடமலை பக்கத்துல இருந்து வந்தவங்க அல்லது வெங்கடமலை பகுதியில வசிப்பவர்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு உரை. நரம்போடு கொள்ளும் அத்தத்து ஆங்கன் கடுங்குரல் பம்பை, கடுங்குரல் கடுமையான ஒலியை எழுப்பக்கூடிய பம்பை என்கிற வாத்திய கருவியை கையில் வைத்திருக்கக்கூடிய கதநாய் வடுகர். ஏன்னா வேட்டையாடுவதனால வேகமாக செல்லக்கூடிய நாய்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். கதம்னா வேகம், வேகமாக செல்லக்கூடிய நாய்களை கையில் வைத்து கொண்டு போகக்கூடிய நெடும் பெரும் குன்றம் நீந்தி, அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த நெடும் பெரும் குன்றத்தை எல்லாம் நீந்தி தலைவன் இதோ வந்து விட்டான். அதாவது அவன் அந்த பக்கம் போயிருக்காங்க, அவ்வளவு தமிழ்நாட்டுல இருந்து அங்க போய் தான் பொருளீட்டுவதற்கு போனான். அங்க போயிட்டு அவன் திரும்பி வந்துட்டான். அப்போ அவன் இப்படி சென்றிருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாள்ல அவனை பார்க்காததுனால அவளுடைய உடல் மெலிகிறது. செம்பொன் கழல் தொடி நோக்கி, கையதை செம்பொன் கழல் தொடி நோக்கி, கைகள்ல இருந்து வளையல்கள் கழண்டு விழக்கூடிய அம்மா இழைச்சு போயிட்டா அப்படிங்கிறத பார்க்கும்போது அவளுடைய உடல் மாறுபாட்டை பார்த்து குழந்தை அழுகிறது. மாமகன் கவவுக்குள் இன்குரல் கேட்டொரும், அவன் அந்த குழந்தை அம்மாவை அணைச்சிட்டு அழும்பொழுது அந்த குரலை கேட்கும் போதெல்லாம் அவவுக்குள் மனத்தேம் ஆகிய நமக்கே, அந்த குழந்தை அழும்போதெல்லாம் தலைவனை சீக்கிரமாக பார்த்து விட மாட்டோமா, நம்முடைய உடல்நிலையும் தேறிவிடும், குழந்தையும் மகிழ்வானே என்று நாம் நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா. இப்போ அவன் வந்துட்டான் பாரு, இந்த இவ்வளவு தொலைவு நீந்தி சென்ற அவன், கடந்து சென்ற அவன் இப்பொழுது திரும்பி வந்து விட்டான் என்று சொல்லி அவனுடைய பிரிவை ஆற்றியிருந்த நிலைமையை சொல்வதாக இந்த பாடல் அமர்ந்திருக்கு. பொருள் முடித்த தலைமகளோடு வந்த வாயில்கள் வாய் வரவு கேட்ட தோழி தலைமகற்கு சொல்லியது. அவன் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத சில வாயில்கள் சொல்றாங்க, இங்க வந்துட்டான், அவன் எங்க தெருமுனையில இருக்கான் அல்லது ஊர் போனத்துல முனையில இருக்கான், ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சோ அதை கேட்டுட்டு வந்த தோழி சொல்றான். எப்படி அந்த அந்த குரலும் இந்த குரலும் ஒன்னா சேருமோ அதே போல நாம் நினைச்சதும் அவன் வர்றதும் ஒன்னா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதான் இந்த பாடல். பார்வை வேட்டுவன் படுவலை வெறியி நெடுங்கால் கணந்துள் புலம்பு கொள் தெள்விழி சுரம் செல் கோடியர் கதுமென இசைக்கும் நரம்பொடு கொள்ளும் அத்தத்து ஆங்கன் கடுங்குரல் பம்பை கதனாய் வடுகர் நெடும் பெரும் குன்றம் நீந்தி நம்வையின் வந்தனர் வாழி தோழி கையதை செம்பொன் கழல் தொடி நோக்கி வாமகன் கவவுக்குள் இன்குரல் கேட்டொரும் அவவுக்குள் மனத்தேம் ஆகிய நமக்கே, நம்முடைய மனம் மகிழும்படியாக தலைவன் வந்துவிட்டான் அப்படிங்கிறத தோழிங்க சொல்றான். சரி, 212 இருக்கட்டும். மீதி பாட்டை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பாய்.